ஜனங்க என்ன சொல்கிறாங்க, அது பாருங்க அவங்க தான் சொல்லிட்டாங்களே சமுதாயத்தில் நடக்கிறத தான் காமிக்கிறோம் அப்படின்னா, இப்போ எல்லா வீட்லேயும் அதான் நடக்குது, அதை தான் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறது அப்படின்னு, இது மலையாள படங்களில் நிறைய வருங்க. அது ஒரு ட்ரெடிஷனாகவே ஆக்கி போட்டாங்க அவங்க வீட்டில். அப்பா அம்மாவன் தண்ணி அடிக்கிறதுன்றதெல்லாம் கூட ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்பா கிட்ட தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கேட்பான், நல்ல சரக்கு வேணும் அப்படின்ட்டு அதிக காசு கொடுக்குறாரு. இப்படிலாம் சீன் வைக்கிறாங்க. இந்த ஒரு புரட்சிகரமான கருத்தை எனக்கு தெரிஞ்சு முதல்ல கொண்டு வந்தது மணிரத்னம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் 2 பொண்ணு இருக்கும். அப்பா ரயில் என்ஜின் டிரைவரு, அவர் வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன். எதை காமிக்கணும் எதை காமிக்கக்கூடாதுன்னு ஒரு விவசாய கிடையாதா? இந்த சீன் வைக்கிறதுனால அந்த படத்துக்கு அது என்ன முக்கியமாக இருக்குது எனக்கு சொல்லுங்கள். ஏன் அவர் காபி சாப்பிட்ற மாதிரி இல்லை வேற ஏதாவது மாதிரி ஒரு சீன் வச்சா ஒத்துக்காதா? இப்படி சினிமாவெல்லாம் கெடுத்து போட்டு அப்புறம் நாங்கள் கருத்து சொல்கிறோம், நாங்கள் அப்படியே புரட்சிகரமான இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், எது பளிச்சுன்னு மக்களை நாசம் பண்ணுதோ அதுதானுங்க கண்ணில் தெரியும். முதல்ல சினிமா துறை திருந்தணும்.